இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான ஒரு மேடை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இவங்க எல்லாரு கூடயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த அழகு படத்துலயும் அப்படியே நம்ம கேர்மேக் கேப்சர் பண்ணியிருக்காரு. ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பிரஷனையும் ஒவ்வொருத்தருடைய எமோஷனையும் அவ்வளோ அழகா கேப்சர் பண்ணியிருக்காரு. அது கூடிய சீக்கிரம் நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க. மிகவும் ஒரு அழகான ஒரு கதை இந்த படம். இந்த படம் டைட்டிலே காதலிக்க நேரமில்லை பயங்கர கேட்சியா இருந்துச்சு. அந்த நம்மளுடைய கிளாசிக் காதலிக்க நேரமில்லை அந்த டைட்டில் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அதை எல்லாரும் அப்ரூவ் பண்ணது, இந்த கதைக்கு அது பொருந்துமான்னு நினைக்கும் போது அப்படியே அருமையா பொருந்திருந்துச்சு. ஸோ அதுவே ஒரு பெரிய கிஃப்ட் எங்களுக்கு. இந்த டைட்டிலை செலக்ட் பண்றதுக்கு முதல்ல ஹீரோக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும். அண்ட் டைட்டில் கூட விட்டுட்டாங்க, அது என்ன நித்யா மேனன் முதல்ல, அப்புறமா ஜெயம் ரவி, அதுதான் முதல்ல ஒரு கேள்வியா இருந்தது. அப்படி என்ன உங்களுக்கு கான்பிடன்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. செல்ஃப் கான்பிடன்ஸ் தான், வேற என்ன கான்பிடன்ஸ், வேற எதுவும் கிடையாது. ஐ மீன் நான் எல்லாமே உடைச்சிருக்கிறேன் நான் நம்புறேன். சினிமாவில் இது ஒரு ஜாம்பி படம், ஒரு ஸ்பேஸ் படம் அப்படின்னு அது அது மட்டும்தான் உடைக்க முடியுமா என்ன, இதையும் உடைப்போம் தான் நம்ம எல்லாரும் பேசி உடைச்சோம். அது நான் இந்த மேடையில தான் அதை நான் சொல்ல முடியும். எவ்வளோ பேர் எப்படியோ ட்விஸ்ட் பண்ணி எல்லாம் கேட்டு பார்த்தாங்க, உண்மை இதுதான். அண்ட் இந்த ஒரு விஷயம் மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு பர்சனலா ஆஸ் அ ஹியூமனா, ஆக்டர்லாம் விட்டுருங்க, ஆஸ் அ ஹியூமனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது நான் ஷாருக் கான் சார் கிட்ட இருந்து தான் காப்பி அடிச்சேன். அவர் தான் அவர் கம்பெனியில முதல்ல ஹீரோயின் பேர் போடணும்னு ஆசைப்பட்டாரு. அதே மாதிரி நான் எப்பெல்லாம் பெண் இயக்குனர்களோட நான் நடிக்கிறேனோ, அப்ப ஒர்க் பண்றேனோ, அப்ப எல்லாம் இந்த மாதிரி பண்ணணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்கு சப்போர்ட் பண்ண உங்க எல்லாருக்கும், என் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மை என்னன்னா, இது ஒரு மாயைய பெண் ஆணுன்னு நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். பெண் இல்லாம ஆணுக்கு அர்த்தம் இல்லை, ஆண் இல்லாம பெண்ணுக்கும் அர்த்தம் இல்லை. இதுதான் உண்மை. இதே மாதிரிதான் எல்லாமே, பிளாக் ஒயிட் எது எடுத்துக்கிட்டாலும் அந்த ஆப்போசிட் மீனிங் இருந்தா மட்டும்தான் அது மீனிங்காவே ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஒரு வகையில ரொம்ப நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எனக்கு இப்போ நான் எல்லார பத்தியும் பேசியிருக்கேன், நிறைய பேசியிருக்கேன். என்னை பத்தி கொஞ்சம் பேசலான்னு இன்னைக்கு ஒரு முடிவுக்கு இருக்கிறேன். யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம், இந்த நேரத்தை அதுக்கு யூஸ் பண்ணலான்னு. ஏன்னா என்னுடைய கெரியர்லயோ லைஃப்லயும் இது ஒரு முக்கியமான டைமா நான் பாக்குறேன். அதனால இந்த முடிவை நான் எடுத்தேன். அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். ஒரு தம்ஸ் அப் காமிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். நிறைய அவங்க நம்ம பேரு தெரியல எனக்கு, சாரி. சப்னா சொன்ன மாதிரி வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் ஒரே மாதிரி இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னா, இப்ப நான் சொன்ன ஆண் பெண் தான். வெற்றி இல்லாம தோல்வியும் இல்லை, தோல்வி இல்லாம வெற்றியும் இல்லை. எனக்கு ஒரு 2014ல இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு தோல்வியான ஒரு டைம் இருந்தது. 3 வருஷம் ஒரே படம் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னால ஒரு இன்டர்வியூ கூட கொடுக்க முடியல, ஏன்னா ஒரு லுக் இருந்தது. அந்த ஒரு மாயையில என்னை அப்படியே வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, என்னடா இப்படி இருக்கேன்னு. படமும் சரியா போல, தோல்வி அடைஞ்சது. ஸோ அப்ப நான் யோசிச்சேன், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேனா அப்படின்னு யோசிச்சேன். நான் தப்பா நடிச்சிருக்கேனா, நான் தப்பான கதையை செலக்ட் பண்ணா, நான் அப்படி யோசிக்கும் போது என் சைட்ல இருந்து எந்த ஒரு தப்பும் எனக்கு தோணல. அப்புறம் நம்ம எதுக்கு தோண்டு போனோம், உன் சைட்ல தப்பு இல்லாதப்ப. அடுத்த வருஷமே 3 ஹிட் ஒரே வருஷம், ரோமியோ ஜூலியட், பூலோகம், தனி ஒருவன், 3 ஹிட் கொடுத்தேன் நானு. அது ஏன் அப்படின்னா அந்த ரியலைசேஷன் தான். வெற்றிக்கும் தோல்விக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஒருத்தர் தோத்து போய் துவண்டு போய் கீழே விழுந்துட்டாங்கன்னா அவர் தோல்வி அடைஞ்சவர்னு சொல்றோம். அது கிடையாது. அவர் திருப்பி எந்திரிக்காம இருந்தாதான் அவர் தோல்வி அடைஞ்சவர். திருப்பி எந்திரிச்சிட்டாருன்னா அவர் தோல்வியே கிடையாது. இந்த வருஷம் நான் திருப்பி எந்திரிப்பேன்னு சொல்ல வரேன், வேற ஒண்ணு இல்லை. தேங்க்யூ சோ மச். அதுக்கான நிறைய நல்ல படங்கள் ஒரு லிஸ்ட் என்கிட்ட இருக்கு, நல்ல லைனப்ஸ் என்கிட்ட இருக்கு, நல்ல திறமையான டைரக்டர்ஸ் என் கூட இருக்காங்க. அடுத்தது சுதா கொங்கரா மேம் கூட இன்னொரு படம் பண்றேன், பெண் இயக்குனர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு
பெண் இயக்குனரை வேற எப்படி அட்ரஸ் பண்றதுன்னு தெரியல, அதனால அப்படிதான் நான் சொல்றேன். ஸோ அது ஒரு பெரிய டேர்ம் கிடையாது, டிரெக்டர் அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் என் லைஃப்ல நடந்துட்டு இருக்கு. ஒரு நல்ல மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. கிளியரா திங்க் பண்ண முடியுது. அண்ட் சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச்.